தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட பந்து போல தான். உண்மையும் ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே இருக்காது, வெளியே வந்தே தீரும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் இருக்குது பாகலூர். இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. +1 படிக்கிற தன்னோட மகளை காணும்னு பட்டவரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதை ரிசீவ் பண்ணி விசாரிச்சாங்க போலீஸ். இந்த கேப்பில் பாகலூர் ஏரியில் ஒரு சின்ன பொண்ணோட சடலம் மிதக்கிறதா தகவல் வந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்போ அது காணாமல் போனதா பிரகாஷ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன பொண்ணு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. மீட்கப்பட்ட பாடியில் தலையில் அடிபட்டு செதஞ்சிருந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரகாஷை வரவழைச்சாங்க. அவர் மகளோட உடம்பை பார்த்து கதறி அழுதார். அவர் விட்டு விட்டு தவணை முறையில் அழுதார். அதாவது ஒரு நேரம் அழுவார், கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அழுவார். இதனால் பிரகாஷ் மேலே டவுட் வந்துச்சு போலீஸுக்கு. அவர்கிட்டையும் அவரோட ஒய்ஃப் மீனாட்சி கிட்டையும் விசாரித்தாங்க. பட்டவரப்பள்ளி ஏரியாவில் CCTV கேமரா காட்சிகளை சேகரித்து ஆய்வு பண்ணாங்க. அதில் பிரகாஷ் நைட்டு 1 மணிக்கு மேலே 2 வீலரில் வீட்டுக்கு வந்த காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரகாஷ் மேலே ஏற்கனவே இருந்த டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆனிச்சு. பிரகாஷ் மீனாட்சி தம்பதியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரித்தாங்க போலீஸ். பிரகாஷோட மகளும் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிற சின்ன பொண்ணு லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்ததால் கோபமாயிருக்காங்க பிரகாஷ் தம்பதி. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதால் அந்த பையன் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது நடந்தது 2022. அந்த பையன் இப்போ ஜெயிலில் இருந்து பெயிலில் வந்திருக்காரு. லவ் கண்டினியூ ஆகிருக்கு. இதனால் பிரகாஷும் அவரோட மனைவியும் மகளை கண்டிச்சிருக்காங்க. காதலை கைவிட மாட்டேன்னு மறுத்ததால் அப்பாவும் அம்மாவும் மகளை தாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தடுமாறி போய் மரக்கட்டிலோட முனையில் சிறுமியோட தலை முட்டி இருக்கு. இதில் மண்டை உடைஞ்சு அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க. இதை எதிர்பார்க்காத பிரகாஷ் மகளோட உடம்பை சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி மிட்நைட் ஆனதும் 3 கிலோமீட்டர் தூரம் 2 வீலரில் கொண்டு போய் பாகலூர் ஏரியில் வீசியிருக்காரு. பக்கத்து வீட்டில் CCTV இருக்கிறதால அதில் பதிவாயிடக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அந்த கேமராவை துணியால் மூடிட்டு மகளோட பாடியை வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. இதனால் பிரகாஷ் வீட்டில் இருந்து புறப்பட்டு போன காட்சிகள் CCTVயில் பதிவாகலை. ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த துணி காற்றுல பறந்துட்டதால் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது மட்டும்தான் பதிவாகிருந்துச்சு. காதலை கைவிட சொல்லி அடித்து உதைச்சு கண்டிச்சப்போ எதிர்பாராத விதமாக மகள் இறந்து போனதால் அதை மறைக்கிறதுக்காக கிரிமினல்களாக ஆகிட்ட அப்பா பிரகாஷையும் அம்மா காமாட்சியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கேஸில் சிறுமியோட பெரியம்மா மீனாட்சியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கண்டிப்புங்கிற பேரில் பெத்தவங்க கண்மூடித்தனமாக நடந்துக்கிட்டதால அவங்களோட ஆசை மகளோட உயிரிழப்புக்கு அவங்களே காரணமாயிருக்காங்க.